ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. சொல்லப்போனால் யூடியூப் உருப்படியாக கொடுத்த ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்டேட்டு, அதோடைய யூசேஜ் என்ன, அது எங்கே போய் ஆன் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் சொல்லப்போனால் இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே, எல்லா கிரியேட்டருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸு, யூடியூப்பில் வர அப்டேட்ஸு, யூடியூப் டிப்ஸு இதெல்லாம் நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அது என்ன அப்டேட்டுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதோட அப்டேட் பேர் வந்து வீடியோ ரெசல்யூஷன் இருக்குதுல்ல, அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ மொபைலில் எடுக்கிறீங்கன்னா அது ஓரளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்கும், ஆடியோவும் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஒரு சிலருடைய மொபைலில் வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப லோ குவாலிட்டி, லோ வீடியோ குவாலிட்டி, லோ ஆடியோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற வீடியோக்களை இனி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதை ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது அந்த வீடியோ கேமரா குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும், இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், இந்த ஆடியோ குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கொஞ்சம் யூடியூப் பண்ணித்தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு. ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்ல அப்டேட். நிறையா மொபைல் யூடியூப் சேனல் வச்சு கிரியேட் பண்ணுற யூடியூபர்ஸ் தான் அதிகம். கேமரா வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறத விட மொபைலில் வீடியோ எடுத்து மொபைல்லே எடிட் பண்ணுற நம்மள மாதிரி சின்ன குட்டி யூடியூபர்ஸ் தான் அதிகம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ சூப்பராக இதை எப்படி போய் நம்ம ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை உள்ளே போய்க்கோங்க, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் சேனல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ டப்பிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையே தான் இதுவும் வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ஹான்ஸ் வீடியோ குவாலிட்டி, என்ஹான்ஸ் ஆடியோ குவாலிட்டிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இதை யூடியூப் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை எனக்கு நான் வீடியோ எடுக்கிற இந்த குவாலிட்டியே போதும், இந்த ஆடியோ குவாலிட்டியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், டிக் மார்க் மாதிரி வரும். திரும்ப அந்த டிக் மார்க் எடுத்து விட்டிங்கன்னா அது எடுத்துரும். அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வீடியோ குவாலிட்டி மட்டும் இருந்தால் போதும், ஆடியோ குவாலிட்டி வேண்டாம், இல்லை ஆடியோ குவாலிட்டி மட்டும் இருக்கணும், வீடியோ குவாலிட்டி வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அந்த ரெண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன டிக் மார்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா புது யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ ஒரு சில காரணங்களால் முன்ன பின்னா வரும், ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த அப்டேட் வரும். ஸோ உங்கள் க்ரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த அப்டேட் வந்துருச்சான்னு பாருங்கள். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சூப்பரான அப்டேட்டா என்ன ஏதுங்கிறத உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் வீடியோவாக வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.